ப்ளவுஸில் பேக் சைட் டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 சைடும் சைட் ஜாயின் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவாக வந்து தையலும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமேலே இந்த சென்டரில் இருந்தும் இன்னும் 2 இதோட சென்டர் பாதியாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம டாட் போட்டுடலாம். இப்போ இப்படி போடும்போது தான் நமக்கு இந்த டாட் வந்து நல்லா கரெக்டாக நமக்கு ஷோல்டர் நேர் கரெக்டாக வந்து வரும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு முன்ன பின்ன இல்லாமல் சரியான அளவில் வந்து டாட் வந்து இருக்கும். இப்போ இதே போலவே வந்து இன்னும் பக்கத்தில் அதே மாதிரி பாதியாக பிரித்து இந்த சைட்லேருந்து அந்த சென்டர்லேருந்து நம்ம வந்து பாதியாக பிரித்து இந்த மாதிரி இன்னொரு டாட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேக் சைட் டாட் போட்டோம் இல்லைங்களா, இவ்வளோ